சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். என்னம்மா இப்படி பண்ணிட்டாங்களே தெரியல சார். அப்போவே வெளிப்படையாக தெரியுது உங்களுக்கும். அண்ணாமலை உள்ளே வந்தாரோ யாரையும் பேச உள்ள அவர் தான் பேசிக்கிறார். பேசினா அவங்க நிலைமை தான். இவன் சரியா வர மாட்டான். இவன் மூஞ்சிய பாருங்க. இவன் தானே கரெக்ட். அண்ணாமலை காயத்ரி ரகுராமும் குஷ்பு வரதுக்காக தான் கண்ணாடியில் ஒரே போட்டேன் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? ஏன் இன்றைய நிகழ்ச்சியில் வெளிநாடு மற்றும் அண்டை மாநில தமிழ் வளர்ச்சி பிரிவின் மாநில தலைவர், மாநில தலைவராக இருந்தவர் இந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்டதுன்னு சொல்றாங்க இல்லையா, அது சொல்றது எனக்கே மனசு வர மாட்டேங்குது. அதனால மாநில தலைவராக இருந்த காயத்ரி ரகுராம் அவர்கள் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். 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 இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும். என்னம்மா இப்படி பண்ணிட்டாங்களே தெரியல சார். தெரியல, எனக்கே தெரியல. இதுக்கெல்லாம் நான் எங்க போவேன், எனக்கு யாரை தெரியும்? எப்போ உங்களுக்கு ஹெச்ராஜா தெரியும், பொன்னார் தெரியும், இந்த மாதிரி மூத்த நிர்வாகிகள் நல்லா பழக்கம்னு சொன்னீங்களோ அப்போவே வெளிப்படையா தெரியுது உங்களுக்கும் அண்ணாமலைக்கும் ஆகாதுன்னு. சொல்ல முடியும். ஏன் உங்களை அவாய்ட் பண்ணாங்க தெரியல சார். எனக்கு எந்த மீட்டிங் எந்த அழைப்பும் எனக்கு வரல. இல்ல நீங்க இப்போ அவ்வளவுதான். இதுக்கு பேர் ஷார்ட் டைம் மெமரி இல்ல, அயோக்கியத்தனம், முளை மாதிரி தனம். ஐயாதோட செயல்படுறீங்க. ஆனா பாஜக கூடிய நிர்வாகிகள் உங்களை பத்தி அவதூறா பேசுறாங்க. உங்களை பத்தி மிகவும் கீழ்த்தரமான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. நீங்க என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. நீங்க சொல்லக்கூடிய கோவை செல்வகுமார் சொல்றாரு, யார் இந்த காயத்ரி, மது போதையில் வந்து போலீஸ்ல மாட்டினவங்க, பிக் பாஸ்ல வந்து பெண்களை பத்தி அவதூறா பேசி தலைகுனிய வச்சவங்க. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. நீங்க மூடி முறைக்காம சொல்லுங்க, உங்களுக்கும் அண்ணாமலைக்கும் என்ன பிரச்சனை? ஸ்டார்டிங்ல இருந்தே எங்கேயுமே நான் வந்து அண்ணாமலைஜி பத்தியே பேசல. சரி, அழாதீங்க. எப்படிலாம் போராடலாம், இந்த முறை எதிர்கருத்துகள் சொல்லிட்டு எதிரிகளை உருவாக்கி கொண்டாங்க, எத்தனை விரோதிகளை உருவாக்கி கொண்டாங்க. அப்படிப்பட்ட காயத்ரிக்கு நம்ம தான் பாதுகாப்பா இருக்கணும்னு அண்ணாமலைக்கு தெரியாதா என்ன? தெரியல. யார் எதிரா நினைச்சாங்களோ அரசியல் கட்சி வருத்தப்படுறாங்க. ஆனா உங்க கட்சிக்காரங்க உங்களை அசிங்கப்படுத்துறாங்க. கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய் இல்ல எனக்கு ரெட்டி யாரு? இதுக்கு முன்னாடி அமர் பிரசாத் ரெட்டி. தெரியாது. பிரசாத் ரெட்டி பொன்னார் சாரி, எனக்கு தெரியாது. இருக்கும்போதும் பார்க்கல. அண்ணாமலையை பார்க்கணும்னா ரெட்டியை மீறி பார்க்க முடியாது. ஏதாவது போஸ்டிங் வாங்கினா ரெட்டி மூலமா தான் வாங்க முடியுன்ற ஒரு நிலை இருக்குன்றது வெளிப்படையாக தெரியுது. அப்படி எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு லீவா இருக்குன்னு. அப்படி ரெட்டி யார் அவரு? தெரியல சார். எனக்கு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி எனக்கு யாருமே தெரியாது. அவர் செல்வகுமாரையும் இதுக்கு முன்னாடி நான் வந்து அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அவரு தெரியல சார். இல்ல என்னதான் புரிஞ்சுக்கிட்டீங்க? கம்ப்ளைண்ட் பண்ண போய் ஏதோ இந்த மாதிரி கான்வர்சேஷன் ஹீட் ஆகி அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவுதான மேட்டர். அவ்வளவுதான். அதுக்குமா இப்படி பேசினாரு? எல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல. ஏய் பொட்டன் இருடா, வெயிட் பண்ணிடா, பயந்துக்காத. இல்ல இந்த சாரி, எனக்கு தெரியாது. காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு பேசிக்கிறார். அவர் கட்சியில் இருந்தாரு, ஆனா உங்களை நீக்கினாங்க. அதுக்காக தான் வந்து உயிரை கொடுத்து வர்க் அப்படி ஒர்க் பண்ற மாதிரி தெரியுதுங்க. பாஜக குழி தோண்டி புதைக்கிற மாதிரி தான் ஒர்க் பண்ணிக்கிறாங்க எல்லாரும். பேச என்ன டெய்ஸியோடைய பெண் உறுப்பு அறுப்பேன்னு சொல்றாரு சூர்யா சிவா. எவ்வளவு அசிங்கமான கீழ்த்தரமான வார்த்தை இது. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு இவ்வளவு பச்சையா பேசாரு. ஆனா அண்ணாமலை சொன்னாரு, பெண்களை பத்தி பேசினா அவன் கையை வெட்டிடுவேன்னு. இப்ப நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன வெட்ட போறாரு தெரியல. தெரியாது சார். தெரியவே தெரியாது சார். தெரியல சார். அப்ப பாருங்க, இப்ப யாராவது உங்களுக்கு பேசுறாங்களா? உட்கட்சியில குரல் தராதவங்க எப்படி மற்றவங்க குரல் கொடுப்பாங்க? என்ன கொடுமை சரவணன். கட்சி உங்களுக்கு கண்டுக்கல, அட்லீஸ்ட் கட்சியில் இருக்க பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காவது மனசாட்சி தொட்டு உண்மையை சொல்லுங்க. பாதுகாப்பு 100% இருக்கு. இந்த வீடியோ எல்லாம் நிறைய இருக்காமே. இருக்குங்க பாஜக தான் பாலியல் ஜல்சா கட்சி. இதெல்லாம் நமக்கு அவமானமா இல்லை? நம்ம வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, வந்து பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்டது என்றது எல்லாருக்கும் தெரியும் சார்.
யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. காயத்ரிக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு திமுக கட்சிக்காரங்க பேசுறாங்க. வேற அதெல்லாம் பாக்குறேன் சார் நான். திமுக கட்சி